முதல் முத்து 615 அவர் ராஜாக்களின் ராஜா ஆண்டவர்களின் ஆண்டவர் என்றால் அவர் எப்போதாவது அரண்மனையில் பிறக்க வேண்டியதுதானே? இவர் ராஜாக்களுக்கு ராஜா ஆண்டவர்களுக்கு ஆண்டவர் என்றால் ஏன் மிருகங்களுக்கான பாக்களில் பிறந்தார்? இதன் பிறப்பின் மகத்துவம் என்னவென்றால் அவர் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டார். அதனால்தான் பிலிப்பியர் புத்தகத்தில் அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா? அவர் தந்தையுடன் கூட அமரும் பாக்கியத்தையும் விட்டுவிட்டு தன்னை தானே வெறுமையாக ஆக்கி கொண்டார். 2வது அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கும்போது அவர் தேவனுடைய உருவம் கொண்டவராக இருந்தும் தேவனுடன் சமமாக இருப்பதை பிடித்து கொள்ள வேண்டிய பாக்கியம் என்று எண்ணவில்லை. மனிதர்களைப் போல பிறந்து அடிமையின் உருவத்தை எடுத்துக்கொண்டு தன்னை தானே வெறுமையாக ஆக்கி கொண்டு மேலும் அவர் உருவத்தில் மனிதராக தோன்றி மரணத்திற்கு உட்பட்டவராக, அதுவும் சிலுவை மரணத்திற்கு உட்பட்டவராக கீழ்ப்படிதல் காட்டினார். மோடி தன்னை தானே தாழ்த்தி கொண்டார். தாழ்வு என்ற குணம் ஒருவரிடம் இருந்தால் உடனே வரும் விஷயம் உயர்வு. ஒரு மனிதன் தன்னை தானே வெறுமையாக ஆக்கி கொண்டால் உடனே வெகுமதி என்பது மகத்துவம். அதனால் தான் இங்கு இயேசு பிரபு தன்னை தானே தாழ்த்தி கொண்டார். இது மிகவும் தாழ்ந்த பிறவி.